சாய்ராம். இன்றைய நாளுக்கான டாபிக், ஒரு மனுஷன் அப்படின்னா அவங்க எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான சில நெறிமுறைகள் இருக்கு. அந்த நெறிமுறைகளில் தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான கேள்வி இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு மனுஷங்கன்னா எல்லா விதமான சுபாவமும் அந்த மனுஷனுக்கு இருக்கும். அப்போ எந்த மாதிரியான சுபாவம்லாம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கு, எந்த மாதிரியான சுபாவம்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் நம்மளுடைய ஆத்மாக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் அதற்கு ஏற்ற மாதிரியான சில மாற்றங்கள் நம்மளுடைய ஆத்மாவிலையும் சரி, நம்மளோட தலைவிதியிலையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் சரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான மனுஷனா ஒரு மனுஷன் வாழணுன்றத இந்த டாபிக்ல நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இரக்க குணம். இந்த இரக்க குணன்றது இவங்க கிட்ட தான் வரணும், அவங்க கிட்ட தான் வரணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாம யாரா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கெட்டது பண்ணியிருந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்காக ஏதாவது ஒரு மோசமான விஷயங்களா பண்ணவங்களா இருக்கலாம், நம்மளுக்கு நல்லது பண்ணவங்களா இருக்கலாம், கெடுதல் நினைக்கக்கூடியவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்க மேல ஒரு இரக்க குணம் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வைக்கணும். ஏன்னா அதுதான் கடவுளுடைய நியதி. நம்ம எந்த ஒரு தப்பு பண்ணாலும் கடவுள்கிட்ட போய் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குற நம்ம கிட்ட தப்பு பண்ணவங்க நம்ம கிட்ட மன்னிச்சிருங்கன்னு கேட்கும்போது அவங்கள மன்னிக்காம நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. எந்த மாதிரியான ஒரு இரக்கம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் அவங்க கூடவே நம்மளுடைய வாழ்க்கைய கொஞ்ச நாள் கொண்டு போகி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க மேல ஒரு இரக்கத்தை வச்சு நம்ம அவங்களுக்காக போய் ஒரு நல்லதை பண்ணும்போது அதுல ஒரு விஷயம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுடைய ஆத்ம திருப்திக்கு மிகப்பெரிய உதவி செய்யுதுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த இரக்க குணம் நம்ம நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. செகண்ட் திங், யாருக்கிட்டையும் வீணான வாக்குவாதம் தேவையில்லை, தேவைப்படக்கூடிய வாக்குவாதமும் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அது தவறாக ஒரு விஷயமா நடக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதுக்கான விஷயத்த போய் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல இந்த விஷயத்தை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையான விஷயம் அவங்களுக்கெல்லாம் புரிய வரும்போது நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்க காதில் இருந்திருக்காது, நீங்கள் சண்டை போட்டது மட்டும்தான் அவங்க காதில் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு இடத்த பார்த்து இந்த இடத்துல நம்ம இப்படி பேசலாமா வேணாமான்றத ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்களும் அம்சங்களும் நம்மளை சேருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக, எல்லா ஜீவராசிகளையும் மதிக்க கற்றுக்கணும். இப்போ ஒரு இடத்துல எறும்பு தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணா பின்னா நடந்து போனால் அந்த எறும்போடைய உயிர் இந்த உலகத்திலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு வாசகம் இருக்குது, எந்த உயிரையும் கொல்வதற்கான உரிமை நம் கையில் இல்லை அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எந்த உயிர் போகிறதுக்கு காரணமாகவும் நம்ம இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக, ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த விஷயம் இது கெட்டது தான் நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அதை செய்யணுன்ற எந்த விதமான தேவையும் இல்லை. அப்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு தவறாக முடியுது, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அது தவறாக முடியுது அப்படின்னு வந்துச்சுன்னா நிச்சயமாக அதை நிறுத்திட்டு அதற்கு ஏற்ற மாதிரி என்னென்ன விஷயங்களை சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அதை இம்மீடியட்டாக பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஆனாலும் எனக்கு இந்த லைஃப் நல்லா இருக்குது, நான் இந்த லைஃப்லேயே போகிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அதுக்கான லாஸ் என்னவோ அதை நம்ம தான் ஃப்யூச்சரில் அக்செப்ட் பண்ணிக்கணும். கடைசியில் லாஸ் வந்துருச்சுன்னு சொல்லி அழவும் கூடாது, இல்லை இத்தனை நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேன்றதை நினச்சி ஒரு கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மாற்ற தொடங்கணும்.
நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்ம உட்காந்து யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது தான் நேற்றைய நாளுக்கான விஷயங்களும் இன்றைய நாளுக்கான விஷயங்களும் எந்த அளவுக்கு நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலான்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்காக நடக்கும்போது நம்மளுக்காக நடத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம செயல்பட தயாராக இருக்கணும். உங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த விஷயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவான மனசு உங்களுக்கு வேணும். எந்த இடத்துலையும் எந்த விதமான சான்ஸையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கணும்னா உங்களுடைய மனசு ரொம்ப தெளிவாக இருக்கணும். மனசு தெளிவாக இருக்கணும்னா கடவுள்கிட்ட உங்களை சரணாகதி அடைக்கணும். அப்போது உங்களுடைய கடவுள்கிட்ட உங்களுடைய மனசை சரணாகதி பண்ணுங்க. நம்ம கடவுளுடைய கதைகளை கேளுங்க, சொற்பொழிவுகளை கேளுங்க, நிறைய நல்ல விஷயங்களை கேளுங்க. மனசுன்றது ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைக்கு அந்தந்த நாள் நம்ம என்ன சொல்லி எழுப்புறோமோ அந்த ஒரு மனஸ்தாபத்தின் படிதான் மனோபாவத்தின் படிதான் அந்த குழந்தை அந்த நாள் ஃபுல்லாக இயங்கும். அதனால தான் சொல்கிறாங்க, காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு. இங்கே யார் யாரெல்லாம் இந்த ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, டெய்லி பழக்க வழக்கங்கள்லாம் காலையிலேயே முடிச்சுட்டு கடவுள்கிட்ட போய் ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க. இன்றைய நாள் எனக்கு உங்களுடைய ஆட்சிப்படி நடக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுக்க தயாராக இருங்கன்னு சொல்லி அந்தந்த நாளில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோமோ அது எல்லாத்தையும் ஒரு பதிவெடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு நோட்டில் எழுதலாம். எழுதிட்டு நம்ம அன்றைய நாளுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா காலையில் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்மள ஒரு நாளை ஆரம்பிக்கிறோமோ அந்த ஒரு பாசிட்டிவாக தான் அந்த நாள் ஃபுல்லாகவே பயணமாகும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அடுத்தடுத்த நாள் நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்வீங்கன்னு நம்பி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.